Z1 Z2 தெரியுமாக இருந்தால் Z1 தர Z2 எங்க வரும்ன்றது உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொள்ளலாம். தானே Z1 இன் கீழ் Z2 எப்படி வரும்? அதே மாதிரி தான் பாருங்க, Z1 இன் கீழ் Z2 தான் கண்டுபிடிக்க போறேன்னு வச்சு இவருக்கு வர வேண்டிய விட எப்படி வந்திருக்கும்? Z1 இன் கீழ் Z2ன்ற நேரம் R1 இன் கீழ் R2 வீசல் எப்படி வந்திருக்கும்? θ1 மைனஸ் θ2 வரும். வர வேண்டிய விட என்னன்றது தெரியும். இதை வச்சு கொண்டு நிறுவனம் எப்படி செய்யலாம்ன்றது பாருங்க. Z நோட்னு பேர் வைக்கிறேனே. Z நோட்ற சிக்கல் என்ற பருமனும் தெரியும், வீசலும் தெரியும். அது ரெண்டையும் பயன்படுத்தி Z நோட் எங்க இருப்பார்ன்றத கண்டுபிடிச்சு பார்ப்போம். இவர நீளம் OP1ன்றது R1 ஆக இருக்கும், OP2ன்றது R2 ஆக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் θ1 இவர் θ2. ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 இன் கீழ் Z2ன்றது θ1 மைனஸ் θ2 வரணுமா இருந்தால் ஒரு Z நோட்ன்ற சிக்கலன் எந்த கோட்டின் வழியே வந்திருக்கலாம்? Z1க்கும் Z2க்கும் இடையில கோட்டு வராது. Z1 இன் கீழ் Z2 தானே, வீசல் θ1 மைனஸ் θ2 வரலாம். சரிங்க, கொஞ்சம் மாத்தி போட்டு இப்படி வச்சும் செய்யலாம். ஆனா குழப்பம் வராம இவரை நாங்க Z2 ஆக எடுப்போம், இவரை நாங்க Z1 ஆக எடுப்போம். இப்ப சொல்லுங்க, Z நோட்ற சிக்கலன் எங்க வந்திருக்கு? Z நோட்ற வீசல் θ1 மைனஸ் θ2 வரணுமாக இருந்தால் ஒரு Z நோட்ன்ற சிக்கலன் அமையக்கூடிய கோடு இங்க இருந்து இங்க வரைக்கும் θ1, இங்கால பக்கம் θ2 சாய்வான கோட்டுல ஏதோ இடத்துல வந்திருக்கணுமா இல்லையா? θ1 மைனஸ் θ2ன்றது உங்களோட வீசல் ஆகும். இங்கால பக்கம் θ1ன்ற கோணம் அளந்தெடுத்தால் இப்ப இந்த கோணம் θ2ன்ற கோணம் அளந்தெடுத்தால் இந்த கோணம் θ1 மைனஸ் θ2 ஆகும். அப்ப இந்த கோட்ல ஏதோ ஒரு இடத்துல தான் கூட யார் வர போறார்? Z நோட் வர போறார், அதாவது Z1 இன் கீழ் Z2 வர போறார். இதுக்கு பிறகு வளமையான வேலை தான். எக்ஸ் அச்சின் வழி ஒரு அழகு எடுங்கோ, எடுத்து இவரையும் இவரை இணைப்போம். இணைச்சால் இங்க உருவாகிற கோணத்தை ஆல்பா. இதே ஆல்பா இங்க வரக்கூடிய மாதிரி கோணம் தெரிவு செய்யும். அப்ப இந்த புள்ளிக்கு நான் 6 பேர் வச்சால் இப்ப சொல்லுங்க, வளமையான அதே நிறுவல் தான். ஆர் குறிக்கும் சிக்கல் நாங்க Z நோட் எடுப்போமே, Z நோட் தான் இதுன்னு காட்ட போறோம். Z நோட்னு எடுத்து ஆர்குமெண்ட் ஆஃப் Z நோட்ன்றது எவ்வளவாக இருக்கு? θ1 மைனஸ் θ2 பிரச்சனை. இப்ப என்ன சொல்லுங்க, ஒத்திசைவான முக்கோணிகள் விளங்குதோ? யார் யார்? OQP2ன்றதும் ORP1ன்றதும் ஒத்திசைவான முக்கோணி. வளமையான அதே நிறுவல் தான், பெருக்களுக்கு செஞ்சு அதே நிறுவல் தான். முக்கோணி OP2Qன்றதும் முக்கோணி ORP1ன்றதும் ஒத்திசைவான முக்கோணிகள். ஆகவே விகிதம் எப்படி வரும்? விலை இல்லாம சொல்லுங்க, ரெண்டு விகிதங்களும் எப்படி வந்திருக்கு? ஒன்றின் கீழ் R2, அதாவது இவருக்கு எதிராக உள்ள பக்கம் இவர், இவருக்கு எதிராக உள்ள பக்கம் இவர், தெரிஞ்ச ரெண்டையும் எடுக்கிறோம். ஒன்றின் கீழ் R2 சமன் R1 இன் கீழ் R0 இன் கீழ் R0 இன் கீழ் R1 வருமா இல்லையா? ஏன்னா R0 இந்த நீளம் தானே, அப்ப இந்த நீளமாக இருந்தால் அல்பாவும் θ2 θ1 θ2 அப்ப இவர் ஆல்பா,
ஒன்றின் கீழ் R2 சொல்லப்பட்டுள்ளது. R0 கீழ் ஆல்பாக்கு எதிராக உள்ளது R1 ஆகும். R0 பெருமானம் பாருங்க, R0 நீளம் R1 கீழ் R2 ஆகும். ஆகவே R குறிக்கும் சிக்கல் எனக்கு வரப்போகுது Z0 சமன் R0 cos theta naught I sin theta naught. நம்ம theta naught எடுத்திருக்கிறோம். அதாவது பெருக்கலும் பிரித்தலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நிறுவனம் தான். கோட்டுக்கு இங்கால பக்கம் எடுக்கிறோமா அங்கால பக்கம் எடுக்கிறோமா தான் விஷயம். பெருக்கணமாக இருந்தால் θ1 plus θ2 வரணும், பிரிக்கணமாக இருந்தால் θ1 minus θ2 வரணும். அது கூட வளமையான அதே வேலைகள் தான். எழுதிக்கோங்க பார்ப்போம். உண்மையில விடைய தெரிஞ்சு கொண்டு நிறுவன மாதிரி தான். என்ன விட வரணும்ன்றது தெரியும், அதுக்கேற்ற மாதிரி எங்க புள்ளி வரணும்னு கண்டுபிடிக்கும்.
தடவை நிறுவி பாருங்க, அதுவே மனசுல பாதி தொடர்ச்சியா கேட்கிற கேள்விகள் எல்லாம் இல்ல, பெருக்கல் பிரித்தல். ஆனா நார்மலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இப்படி கேட்டால் இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சோமேன்ற மாதிரி ஞாபகம் வந்தா போதும். ரெண்டு தேற்றம் இருக்குது, அந்த ரெண்டு தேற்றத்தை நான் கொஞ்சம் பின்னுக்கு படிப்போம். அது முன்னுக்கு படிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற ரெண்டு தேற்றம், சுழற்சி தேற்றங்கள் ரெண்டு வகை இருக்கு. சுழற்சி தேற்றங்களை நாங்க பின்னுக்கு பார்ப்போம். ஒரு கேள்வி செய்யும். 34வது கேள்வி எடுங்க. அந்த டியூட்ல 34வது கேள்வி, பாஸ் பேப்பர் இல்ல, மத்த டியூட் 34வது கேள்வி எடுங்க. முப்பத்தி நாலாவது கேள்வி எடுங்க. பாஸ் பேப்பர் டியூட் இல்ல, மத்த டியூட். 34வது கேள்வி பாருங்க. ஒரு ஆகன் வரைபடத்துல ஏதோ 3 புள்ளிகள், இந்த 3 புள்ளிகளும் குறிக்கும் சிக்கலெண்கள் தரப்பட்டிருக்கு. Z1 Z2 Z3. நான் சொல்றேன், இந்த புள்ளி P1 எடுப்போம், இது P2, இது P3ன்ற மாதிரி எடுப்போம். சொல்லப்பட்டிருக்கிறது P1 குறிக்கும் சிக்கலெண் Z1, P2 குறிக்கும் சிக்கலெண் Z2, P3 குறிக்கும் சிக்கலெண் Z3. இவர் மையப்போலி குறிக்கும் சிக்கலன் யாராக இருந்திருப்பார்? ஒரு ஆகன் வரைபடத்தை இவர் அப்படியே வரைஞ்சு வச்சிருக்கு. ரைட், 3 புள்ளிகள் 3 சிக்கலன்களை குறிக்குது, 3 உச்சிகள் 3 சிக்கலன்களை குறிக்குது. அப்புறம் மையப்போலி என்ன சிக்கலனை குறிச்சிருப்பார்? ட்ரை பண்ணுங்க, யாரா இருந்திருப்பார்? கேள்வி. மையப்போலி குறிக்கும் சிக்கலன் யாரு? மையப்போலிண்டா யாரு? எது? ரெண்டு கொண்டு ரெண்டாவது பட்சம் தான், அதுக்கு முன்னுக்கு யார் வரணும்? இடையங்கள் சந்திக்கிற புள்ளி. இடையம்ன்றது யாரு? இருக்கூறிட்டது இடையம் இல்ல, யாரு? செங்குத்துன்றது நிமிர் மையம். குழப்பிக்கவானம். யாரு இடையம்? நடுப்புள்ளி இணைக்கும் கோடு. ஒரு உச்சியில இருந்து நடுப்புள்ளியை இணைக்கும் கோடு சந்திக்கிற புள்ளி தான் இடையம் சொல்லும். சாரி, நடுப்புள்ளி இணைக்கும் கோடு தான் இடையம் சொல்லும். அந்த இடையங்கள் சந்திக்கிற புள்ளி தான் மையப்புள்ளியாக வரும். நிமிர் மையம் தான், நிமிர்னால் செங்கோணம், செங்குத்துகள் சந்திக்கிற புள்ளி நிமிர் மையம். மையப்போலி குறிக்கும் சிக்கலன் யாராக இருந்திருப்பார்? ஒன்றின் கீழ் 3 Z1 plus Z2 plus Z3. Z1 இருக்கு, ZA இருக்கு. Z1 ரைட். Z1 plus Z2 plus Z3 கீழ் 3ஆக வரும் காட்ட சொல்லுவேன். 34வது கேள்வி. டிரெக்டா சொல்லலாம், ஆனா நிறுவி காட்ட சொன்னா பாருங்க, இப்படித்தானே வரப்போகுது. அதாவது ஒரு இடையம் வரப்போகுது, இந்த உச்சியில இருந்து ஒரு நடுப்புள்ளி இணைக்கிற கோடு. இந்த நடுப்புள்ளி நான் Q பேர் வைக்கிறேன். இப்ப Q குறிக்கும் சிக்கலன் யாராக இருப்பார்? Q குறிக்கும் சிக்கலன் Z1 plus Z2 கீழ் 2. இவங்க ரெண்டு பேரும் நடுப்புள்ளி தான் இவர். ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சு வர சிக்கலன் தான் Q குறிக்கும் சிக்கலனாக இருக்கும். ZQ சொல்றேன். இப்ப இந்த இடையத்தினை இங்க இருந்து என்ன விகிதத்தில் G பிரிச்சிருக்கும்? 2க்கு 1 விகிதம். ஆகவே வரல M into N என்ற ஃபார்மேட்ல வருவார் இல்லையா? ஆகவே G குறிக்கும் சிக்கலன் எனக்கு சொல்லலாம், எப்படி வரும்? 2 தான் இவர் Z1 plus Z2 வின் கீழ் 2 சக 1 தர Z3. ரைட், இவர் தர இவர், இவர் தர இவர்.
கீழே மொத்த விகிதம் 3 வரும். அப்ப ரெண்டும் ரெண்டு வெட்டுப்பட்டு போனாரு. ஜி குறிக்கும் சிக்கலின் ஒன்றின் கீழ் 3 Z1 plus Z2 plus Z3. நிறுவிக்காட்ட சொன்னா நிறுவிக்காட்டணும். இன்னொரு கஷ்டமான கேள்வி. கஷ்டம் இல்லை, யோசிக்கலாம். 43 பாருங்க. இதை எழுதி முடிச்சுட்டு 43. உச்சியிலிருந்து நடுப்புள்ளிகளுக்கு வரையப்பட்ட இடையங்கள் சந்திக்கும். ஒரு உச்சியிலிருந்து எதிர்ப்பக்கத்தின் நடுப்புள்ளிக்கு வரையப்பட்ட அது இடையம் என்று சொல்லுவோம். 3 இடையம் வரையலாம். இந்த 3 இடையங்களும் ஒரு புள்ளிக்குள்ளாக போதும். அதான் மையம். நிமிர் மையம். நிமிர் மையம்ன்றது உச்சியிலிருந்து எதிர்ப்பக்கத்துக்கு வரையப்பட்ட செங்குத்துகள் சந்திக்கிறது. நிமிர்னா எப்பயும் செங்கோணத்தை குறிக்கும். செஞ்சதுதானே இதே பகுதிதான். அடுத்த தடவை பாருங்க, Z1 மைனஸ் Z2 மட்டும் சமன் Z2 மைனஸ் Z3 மட்டும் சமன் Z3 மைனஸ் Z1 மட்டும் ஆயின் என காட்டுக. தரப்பட்ட முடிவுல இருந்து நீங்க என்ன முடிவு எடுக்கலாம்? Z1 மைனஸ் Z2 மட்டும் சமன், அப்படி 3 சமன்பாடு தரப்பட்டிருக்கு. அது நீங்க எடுக்கக்கூடிய முடிவு என்ன?
உடன்பொருளாக பெருக்குதல், உடன்பொருளால பெருக்கியும் எடுக்கலாம். இப்ப அமைப்புல வச்சு யோசிக்கலாம். அல்ஜிப்ரிக்ல யோசிக்கிறது, அல்ஜிப்ரா முறைப்படி யோசிக்கிறதா இருந்தா நீங்க உடன்பொருளை வச்சு யோசிக்கலாம். இப்ப அமைப்புல பயன்படுத்தி யோசிப்போம். ஒரு ஆகன் வரைபடத்துல ஒரு முக்கோணி காணப்படுது. அந்த முக்கோணியில 3 உச்சிகளும் குறிக்கிற சிக்கலன்கள் தெரியும். அப்ப மையப்போலி இதே மாதிரி வந்திருக்கு. பிரச்சனை கேக்குறாங்க. Z1 மைனஸ் Z2 மட்டு பெருமானம், Z2 மைனஸ் Z3 மட்டு பெருமானம், அங்கால Z3 மைனஸ் Z2 மட்டு பெருமானம் எல்லாமே சமன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த Z1 மைனஸ் Z2 மட்டு பெருமானம்ன்றது யார்? இந்த பக்க நீளமாக வருமா இல்லையா? P1 P2 நீளமாக வருமா இல்லையா? அப்ப Z1 மைனஸ் Z2 மட்டும்ன்றது இவர், Z2 மைனஸ் Z3 மட்டும்ன்றது இவர், Z3 மைனஸ் Z1 மட்டும்ன்றது இவர். இப்ப இந்த 3 பேரும் சமனா இருந்தா இது என்ன வகையான முக்கோணியாக வரும்? சமபக்க முக்கோணியாக வரும். ஆகவே ஓர் சமபக்க முக்கோணி. இவர் ஒரு சமபக்க முக்கோணியாக இருந்தால் எல்லா பக்க நீளங்களும் சமன். நாங்க நிறுவனத்தை வச்சு வேற என்ன முடிவு எடுக்கலாம்? மையப்பொலி குறிக்கும் சிக்கலான கண்டுபிடிச்சிருக்கு. இதை வச்சுக்கணும் எனக்கு என்ன முடிவு எடுக்கலாம்? இது ஒரு சமபக்க முக்கோணி. 3 உச்சிகளும் குறிக்கும் சிக்கலன் தெரியும். மையப்போலியும் யாருன்னு தெரியும். என்ன முடிவு எடுக்கலாம்? சமபக்க முக்கோணியாக இருந்தார். யோசிங்க. ஒரு சமபக்க முக்கோணியாக இருந்தால் இந்த இடைய நீளங்கள் எப்படி வந்திருக்கும்? சமனாக வந்திருக்கு. அப்ப இந்த இடையம் 2 கொண்டுன்ற விதத்துல பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த இடையமும் 2 கொண்டுன்ற விதத்துல பிரிக்கப்பட்டிருக்கும். 2 இடைய நீளங்களும் சமனாக இருந்தால் இவரும் இவரும் எப்படி இருந்திருப்பார்? சமனாக இருந்திருப்பார். அது மாதிரி எல்லா நீளங்களும் மையப்போலியிலிருந்து உச்சிகளுக்கான தூரங்கள் எப்படி வந்திருக்கும்? கட்டாயம் சமனாக வந்திருக்கும். ஆகவே P3G என்ற நீளமும் P2G என்ற நீளமும் P1G என்ற நீளமும் சமனாக வரும். இதை வச்சு செய்ய இப்ப யோசிங்க. கேள்வி எப்பயும் அந்த ஃப்ளோ விலையும் கொள்ளணும். மையப்போலி கேட்கிறாங்க, அடுத்து சமபக்க முக்கோணின்னு ஒரு மறைமுகமான தரவு தராங்க. அதுல இருந்து நீங்க எப்படி கணக்கு கொண்டு போகலாம்? மையப்போலியையும் இதையும் தொடர்படுத்தி என்ன செய்யலாம்? P3G நீளம் எவ்வளவாக இருக்கு? P3G நீளம் 3 மைனஸ் இவர்கிட்ட மட்டு பெருமானமா இருக்கு. ஏன்னா இந்த நீளம் சொல்லப்படுற 2 சிக்கலன்களுடைய வித்தியாசத்தின் வரும். ஆகவே P3Gன்றது இப்படி வரும். Z3 மைனஸ் 1 கீழ் 3 Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3. எல்லாத்தையும் 3ஆல பெருக்கி விட்டா வரும். 3 Z3 2 Z3 வரும். மைனஸ் ஆலையும் பெருக்கி விட்டுரும். Z1 மைனஸ் Z2 Z2 மைனஸ் Z1 மாறி கழிச்சாலும் மற்ற இருக்கிற பிரச்சனை வராது. அப்ப இங்க Z1 மைனஸ் Z1 பிளஸ் Z2 பிளஸ் 2 Z3 வந்திருக்கும். மைனஸ் 2 Z3 Z1 பிளஸ் Z2 Z1 பிளஸ் Z3 மைனஸ் 2 Z2 வரும். எட்டாவது கேள்வி பாருங்க. 8வது கேள்வி
கவனமா படம் வரைங்க, கவனமா செய்யுங்க. அதே டியூப்ல 38வது கேள்வி. அமைப்புகளை பயன்படுத்தி செய்யுங்க. ஆகன் வரைபடம் வரைஞ்சு புள்ளிகளை மார்க் பண்ணி செய்யுங்க. Z1 Z2 ஏதோ ரெண்டு சிக்கல் ரெண்டு பேருடையும் பருமன்களுக்கான தொடர்பு தரப்பட்டு பக்கத்துல எக்ஸ் பாயிண்ட் போட்டு வைக்கிறதுல மிச்சம் கவனமா இருக்கணும். மெய்யச்சு கட் பண்ணியாச்சு. Z1 Z2 மார்க் பண்ணிட்டு ஏதோ ஒரு நான் முதலாம் காலோட்டத்துல வரைஞ்சேன். உங்களுக்கு வேண்டாம் நீங்க நாலாம் காலோட்டம் ரெண்டாம் காலோட்டம் எங்கேயும் வரையலாம். ஃபர்ஸ்ட் Z1 Z2 வரைஞ்சிட்டு Z1 பிளஸ் Z2 எங்க வரும், Z1 மைனஸ் Z2 வரும் எங்க வரும், அது ரெண்டு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க. படம் வரைக்குள்ள எப்பயும் நடுப்படுத்தி வரைங்க. Z1 மைனஸ் Z2 வரை எங்க வரைவீங்க? படம் வரைக்குள்ள நடுப்படுத்தி வரைங்க. படம் கொஞ்சம் ஒழுங்கா அளவீடுகள் எடுத்து வரைங்க. போர்ட்ல வரைய கஷ்டம் தான். இந்த Z2 இந்த நீளத்துக்கு சமனாக வரும்.
அதே மாதிரி இது ஒரு இணைகரமாக வரணும், இதுவும் ஒரு இணைகரமாக வரணும். மேடம் சரியோ என்ன பிழை? படிப்படியா ஒவ்வொரு பகுதியா பார்த்துட்டு வந்து ஒரு பெரிய கேள்வி வரக்குள்ள குழப்பிக்க கூடாது, எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கேள்வி கொண்டு வரும். Z1 plus Z2 எடுத்தாச்சு, Z1 minus Z2 எடுத்தாச்சு. இப்ப தரவை பாருங்க, தரவை வச்சுக்கொண்டு எப்படி நிறுவலாண்டு வாரு. ஆர்குமெண்ட் Z2ன்றது θ1 எடுத்துக்கோ, ஆர்குமெண்ட் Z2ன்றது θ2 எடுத்துக்கோ. இப்ப θ1 θ2 சார்பை நிறுவிக்கொண்டு போயிட்டு அங்கால கடைசி நிறுவல் முடிகிற நேரம் θ1க்கு பதிலாக திரும்ப ஆர்குமெண்ட் Z1, θ2க்கு பதிலாக ஆர்குமெண்ட் Z2 பிரதிட்டு எடுத்துக்கோ. Z1ஐயும் மைனஸ் Z2ஐயும் கூட்டி எடுத்திருக்கு. ரெண்டு சிக்கனங்களோட வித்தியாசம் அமைச்ச முறை ஞாபகம் இருக்குதானே? Z2 மைனஸ் பண்ணி விட்டு Z1ஓட கூட்டி Z1 plus Z2 சமன் Z1 minus Z2 ஆகி உங்களோட தரவின்படி எந்த நீளங்கள் சமன்? உங்களோட தரவின்படி என் உருவத்துல எந்த நீளங்கள் சமன்? ஓ ஓ P1 வராது. யார் வருவா? தரவின்படி Z1 plus Z2 மட்டு பெருமானமும் Z1 minus Z2 மட்டு பெருமானம் சமனம். அப்ப எந்த படத்தின்படி யார் யார் சமனாக இருப்பார்? Z1 plus Z2 மட்டும். P1 P2ன்றது Z1 Z2 மட்டும். Z1 plus Z2ன்ற சிக்கலன் யார்? எந்த புள்ளி குறிக்குது? P3ன்ற புள்ளி தான் குறிக்குது. ஆகவே Z1 plus Z2 மட்டு பெருமானம்ன்றது எந்த நீளமாக இருந்திருக்கும்? OP3 ஆக இருந்திருக்கும். அப்படிதானே? இந்த நீளம் எதுவாக இருக்கும்? P3 P1ன்ற நீளம் யாராக இருப்பார்? P3 P1ன்றது Z2 மட்டு பெருமானம் இல்லையோ? இந்த இது ரெண்டையும் வித்தியாசப்படுத்தியும் எடுக்கலாம். கழிச்சு விட்டா எவ்வளவு வரும்? Z2 வரும். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட தூரம்ன்றது Z2 மட்டாக இருக்கு. அது மாதிரி இந்த நீளம்ன்றது யாரா இருப்பார்? Z1 மட்டா இருக்கு. இவர் Z1 மட்டா இருந்தா இவரும் Z1 மட்டும் தானே? ரைட். அப்ப Z1 plus Z2 மட்டு பெருமானம்ன்றது OP3 ஆக இருக்கு. OP3க்கு சமனான நீளம் யாருன்னு சொல்றாங்க? யாரு? அப்படி சொல்லுங்க. நல்ல கணக்கு பாருங்க. யார் சமன் சொல்லப்பட்டிருக்கு? அப்ப இவரும் மைனஸ் Z2, Z1 மைனஸ் Z2 கூட்டி எடுத்திருக்கு. Z1 Z2 வச்சுக்கொண்டு நம்ம இணைகரம் பூர்த்தி செஞ்சிருக்கு. கூட்டல் தானே? Z2 இங்க அப்ப மைனஸ் Z2 இங்க வந்துருக்கு. Z1 மைனஸ் Z2 கூட்டினால் Z1 மைனஸ் Z2 வரும். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் அயற்பக்கங்களை வச்சு ஒரு இணைகரம் பூர்த்தி செஞ்சால் தெரியாத வச்சுதான் ரெண்டு பேரையும் கூட்டுத்தொகையா வரப்போகுது. ரைட். என்ன சொல்லுங்க? Q2 OP3 சமன் சொல்லப்பட்ட தரவின்படி Z1 minus Z2 மட்டு பெருமானமும் Z1 plus Z2 மட்டு பெருமானம் சமனம். Z1 minus Z2 மட்டு பெருமானம்ன்றது இவர் OQ OQ2. அப்போ OQ2ன்றதும் OP3ன்றதும் சமனாக இதை வச்சுக்கொண்டு அடுத்த ஆர்குமெண்ட் நிறுவ போறீங்க. நான் நிறுவலுக்காக இவரை θ1 எடுத்துக்கொள்றேன். அதாவது ஆர்குமெண்ட் ஆஃப் Z1ன்றது θ1, ஆர்குமெண்ட் Z2ன்றது θ2. இதை பயன்படுத்தி நீங்க நிறுவ போறீங்க. கவனமா செய்யுங்க. என்ற தரவின்படி இந்த நீளமும் சமம். அவசரப்படாம கவனமா நிறுவும். ஆர்குமெண்ட் Z1 மைனஸ் ஆர்குமெண்ட் Z2ன்றதான் 5/2 காட்ட சொல்லிருக்கு. இப்ப θ1 மைனஸ் θ2ன்றது 5/2 காட்டினா சார்
படம் கொஞ்சம் பெருசா வந்திருக்கு. P1 இங்கால வந்தால் P2 இங்கால வந்திருக்கு. பரவாயில்ல. சரிங்களா? இல்லைங்க θ1 பெருசா வந்திருக்கு. நான் வரைஞ்ச படம் உங்களை பொருத்தம் இல்லை. θ1ல இருந்து தானே θ2 கழிக்க போறோம். பிரச்சனை இல்லை. நாங்க இப்படியே வச்சுட்டு செய்வோம். மட்டு எடுத்து விட்டுருவோம். ஆரம்பத்துல யாரு பெரிய ஆளு தெரியாத மாதிரி கணக்கு செஞ்ச மாதிரி எடுத்து மட்டு எடுத்து விட்டுருவோம். உங்களுக்கு வார விடை θ1 மைனஸ் θ2 சமன் -5/20. திருவிடுங்க. கவனமா யோசி. சரியா வரைஞ்சிட்டு அங்கால அமைப்புகள் தான். OQ2P3ன்றது என்ன வகையான முக்கோணியாக வரும்? செங்கோண முக்கோணியாக வரும். செங்கோண முக்கோணி தான். இல்ல அப்படி வராது. OQ2P3 இரு சமபக்க முக்கோணியாக வருமா இல்லையா? ஏன்னா இந்த நீளமும் இந்த நீளம் சமனாக இருக்கு. ஆகவே OQ2P3ன்றது ஒரு இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணியாக இருந்தால் இந்த கோணமும் இந்த கோணமும் சமனாக வரும். முதலாவது விஷயம். அடுத்து இந்த P1Q2ன்ற நீளத்தையும் P3P1ன்ற நீளத்தையும் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? எல்லா மாதிரியும் யோசிக்கணும். இரு சமபக்க முக்கோணி ஒன்று கண்டுபிடிச்சிட்டால் அந்த இரு சமபக்க முக்கோணில உங்களுக்கு என்னென்ன தேற்றங்கள் தெரியும்? அதை வச்சு நீங்க என்னென்ன முடிவுகள் எடுக்கலாம்? இந்த இரு சமபக்க முக்கோணில பாருங்க. இந்த உச்சியில இருந்து இவருக்கு ஒரு கோடுன்னு வரைஞ்சிருக்கிறான். அப்ப இந்த நீளங்களை பத்தி உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கலாம்னு யோசிங்க. P1 P3 Q2 P1 என்ன தொடர்பு இருக்கும் ரெண்டு பேருக்கும்? P1 ஏன்?
Right. பாருங்க இவர் Z மட்டும் இவர் Z2 மட்டும் தானே இவர் Z2 மட்டும் இருந்தா இவர் எவ்வளவு மைனஸ் Z விட மட்டு நீளம் இவரும் அப்ப Z2 மட்டும் தான் இவர் Z2 மட்டும்டா இவர் எவ்வளவு அவரும் Z2 மட்டும் தான் இவர் Z2 மட்டும்டா இவர் எவ்வளவு அவரும் Z2 மட்டும் தான் அப்ப இந்த நீளமும் இந்த நீளமும் எப்படி இருக்குது சமனாக வருமாக இருந்தால் இந்த உச்சியிலிருந்து இவர் நடுப்புள்ளிக்கு வரையப்படுற கோடு செங்குத்தாக பிரிக்குமா இல்லையா இரு சமபக்க முக்கோணிகள் மத்த முக்கோணிகள் அப்படி வராது இரு சமபக்க முக்கோணியாக இருந்தால் இங்க இருந்து வரையப்படுற செங்குத்தி ஒரு ரெண்டா பிரிச்சிருக்கு இங்க இருந்து இவர் நடுப்புள்ளிக்கு வரையப்படுற கோடு செங்குத்தாக இடைவெளி ரைட் அப்ப இந்த கோணம் 90 பாகை வரணும்ன்றது விளங்குதா இல்லையா ரைட் இப்ப சொன்ன அவ்வளவு விஷயத்தை எழுதி காட்டும் என்ன சொல்லலாம் OQ1 இன் நீளம் OP2 இன் நீளம் P3 P1 இன் நீளம் Q2 P1 இன் நீளம் எல்லாமே Z2 மட்டுக்கு சமனாக இருந்தது எல்லா நீளங்களும் Z2 மட்டுக்கு சமனாக வரனால இப்ப எனக்கு முடிவு சொல்லலாம் OP1 P3ன்றது by 2 ஆக வரும் சரிதானே எடுக்கக்கூடிய எல்லா முடிவும் எடுத்துக்கொண்டு வரோம் நீங்க நிறுவ போறது θ1 மைனஸ் θ2 சமன் பை பை 2 தான் அதுக்காக ஒரு படிமுறை தான் இது இப்ப என்ன செய்யலாம் θ1 θ2 உள்ளுக்கு கொண்டு வர அமைப்பு தான் θ1 θ2 உங்களோட ஆன்சருக்கு வரும் ஒன்றுமே ஏலவல் இல்லை படமுறை மட்டும் தான் ஏலவல் அங்கே எல்லாமே எவ்வளவு இருக்கு ஓரோட படிச்ச அமைப்புகள் முக்கோண தேற்றங்கள் வட்ட தேற்றங்கள் அப்படியே மாறி மாறி வரது θ1 ரைட் இந்த கோணம் θ1 இந்த கோணம் θ2 ஆக இருந்தால் இந்த குட்டி கோணம் இடைப்பட்ட கோணம் எவ்வளவு வந்திருக்கும் θ2 மைனஸ் θ1 வரும் அப்ப இதே கோணம் தான் இங்கேயும் வருமா இல்லையா அது நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளலாம் இப்படியே வச்சுக்கோங்க இவரே வச்சுக்கோங்க அப்ப இவர் θ2 மைனஸ் θ1 அடுத்து என்ன முடிவு எடுக்கலாம் அரைவாசியோ இணைகரம் ரெண்டா பிரிக்காதுன்னு சொன்னேன் சாய் சதுரம் ரெண்டா பிரிக்கும் இணைகரம் ரெண்டா பிரிக்காது எப்படி கோணத்தில் இருக்கக்கூடாது சாய் சதுரம் தான் இருக்கக்கூடாது இணைகரம் இருக்கக்கூடாது இவரை வச்சுக்கொண்டு அடுத்து என்ன முடிவு எடுக்கலாம் பையாக இருக்கு பாருங்க இது ஒரு பானா ஷேப்ல வருதா இல்லையா இவர் 5/2 ஆக இருந்தால் இதையும் இதையும் கூட்டி வாரது எவ்வளவாக இருக்கணும் பையாக இருக்கணும் ஆகவே இந்த முழுக்கோணம் எவ்வளவாக இருந்திருக்கணும் 5/2 ஆக இருக்கணும் ஆகவே அடுத்த வரல நீங்க விடைய சொல்லலாம் P1 OP2 சொல்லப்படுறது அதாவது θ2 மைனஸ் θ1 யாரு பெரியாண்டு தெரியாம மார்க் பண்ணிட்டோம் அப்ப மற்றொன்று போட்டு வச்சுக்கொள்ளும் சமன் 5/2 ஆக வரும் நீங்க இங்க θ1 மார்க் பண்ணி இங்க θ2 மார்க் பண்ணிருந்தா வர வேண்டிய விட சரியாக வந்திருக்கு மாறி மார்க் பண்ணிட்டோம் அதனால இப்படி அவங்களோட விட வரும் சரியா வரைஞ்சு கொண்டு அங்கே அமைப்புகளை வச்சு விளையாட வேண்டியது விளைஞ்சு வரும் ரெண்டாவது பகுதியை செய்யுங்க Z1 minus Z2 argument அப்படி வராது Z1 இன் கீழ் Z2 வந்தாதான் தனித்தனியா கழிச்சு எழுதணும் ஆர்குமெண்ட் உள்ள கழிப்பட்டால் பிரிச்சு எழுது குழப்பிக்க கூட மடக்கை மாறு ஆர்குமெண்ட் Z1 minus ஆர்குமெண்ட் Z2 θ1 minus θ2
ஆர்குமெண்ட் z1 மைனஸ் z2ன்றது வேற OQ2ன்ற கோடு அமைக்கிற கோடு கோணம். ரெண்டும் வேற வேற விஷயங்கள், குழப்பிக்க கூடாது. z1 அதாவது z1ன்ற சிக்கலெண் உற்பத்தியோட இருக்கிற கோடு x அச்சோட θ1 கோணத்தை அமைக்கும். அப்ப ஆர்குமெண்ட் z1ன்றது θ1. z2ன்ற சிக்கலெண்ணை உற்பத்தியை இணைச்சு விட்டால் x அச்சோட அமைக்கிற கோணம் θ2. அப்ப ஆர்குமெண்ட் z2ன்றது θ2. ஆனா ஆர்குமெண்ட் z1 மைனஸ் z2ன்றது யாரு? OQ2ன்ற கோடு அமைக்கிற கோணம். விளங்குது வித்தியாசம்? கவனமா செய்யுங்க. தரவின்படி ஆர்குமெண்ட் z1 மைனஸ் z2ல இருந்து ஆர்குமெண்ட் z1 பிளஸ் z2 கழிச்சால் பை பை 2 வருமா? அந்த பை பை 2ன்றது உங்களோட படத்துல யாரா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? யோசிங்க. படங்கள் போடுறது அதுல இருந்து முடிவுகள் எடுக்கிறது குழப்பமா இருந்தால் சொல்லுங்க. படங்கள் எடுத்த அமைப்புகள் முறை இல்லாட்டி சிக்கலெண்களை மார்க் பண்றது, அதுக்கு பிறகு இந்த z1 மைனஸ் z2 z1 பிளஸ் z2 இதுல பத்தி முடிவுகள் எடுத்து விலங்கலாட்டி சொல்லுங்க. ஏதாவது குழப்பம் இருந்தா இதெல்லாம் அடிப்படை. இதுக்காங்கால செய்ய போற எல்லா கேள்விகளும் அமைப்புல தான் போகும். எந்த கோணம் வரும்? z1 மைனஸ் z2ன்ற சிக்கலன் யாரு? எந்த புள்ளி? யாரு? z1 மைனஸ் z2. இல்ல p1 வராது. z1 மைனஸ் z2ன்ற சிக்கலன் யாரு? எந்த புள்ளி? எங்கட படத்துல q2 தானே. அடிப்படைந்தே வாங்க. p1 குறிக்கிற சிக்கலன் யாரு? z1. அப்ப p1 இன் ஆர்குமெண்ட் சொல்லப்படுறது உற்பத்தியையும் p1 ஐயும் இணைச்சால் அந்த கோடு x அச்சில் அமைக்கிற கோணம் தான் இவர் ஆர்குமெண்ட் z1 ஆர்குமெண்ட். இப்ப z1 மைனஸ் z2 ஆர்குமெண்ட் யாருன்னு கேட்டால் z1 மைனஸ் z2ன்ற சிக்கல் எண்ணையும் உற்பத்தியையும் இணைச்சால் அந்த கோடு x அச்சில் அமைக்கிற கோணம். அதான் உங்களோட ஆர்குமெண்டாக வரப்போகுது. அப்ப ஆர்குமெண்ட் z1 மைனஸ் z2ன்ற எந்த கோணத்தை குறிக்கும்? x அச்சு. p1 வராது, x அச்சு தான் வரும். ரைட். அப்ப இந்த கோணத்தை அல்பான்னு வைக்கிறேன் இப்போதைக்கு. அப்ப இவரை நான் அல்பான்னு மார்க் பண்ணால் கவனமா சொல்லுங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் z2 யாரு? ஏண்ட படத்தின் படி யாரு? மைனஸ் ஆல்பான்னு வருமா இல்லையா? ரைட். z1 மைனஸ் z2 சிக்கலன் இங்க இருக்கு. OQன்ற கோடு x அச்சோட ஆல்பா கோணம் அமைக்கிறதா எடுத்தால் இங்கால கால் வட்டத்துல வருது. அப்ப மறைப்பக்கம் வளர்ந்திருக்கேன். ஆகவே ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் z2 சொல்லப்பட்டது ஏண்ட படத்தின்படி மைனஸ் ஆல்பான்னு வருது. ஆர்குமெண்ட் ஆஃப் z1 பிளஸ் z2ன்றது யாரு? எந்த கோணம்? பேர்களை சொல்லுங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் z1 பிளஸ் z2ன்றது OP3 கோணம் அமைக்கிறோம். இந்த புள்ளி தான் z1 பிளஸ் z2 குறிக்குது. அப்ப இந்த கோடு x அச்சு நேர்த்திசையோட எவ்வளவு கோணம் அமைக்குதோ அதான் எங்கட ஆர்குமெண்ட் ஆஃப் z1 பிளஸ் z2 ஆக இருக்கும். அப்ப இந்த மொத்த கோணத்தை நான் இப்போதைக்கு பீட்டான்னு மார்க் பண்றேன். ஆகவே ஆர்குமெண்ட் ஆஃப் z1 பிளஸ் z2ன்றது பிளஸ் பீட்டான்னு வரும் எங்கட கணக்கின் படி. தரவின்படி ஆர்குமெண்ட் ஆஃப் z1 பிளஸ் z2 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் z2 சமன் 5/2. அப்ப இவர் பீட்டா மைனஸ் மைனஸ் ஆல்பா
இது ரெண்டையும் கூட்டி வாரது ஆல்பா பிளஸ் பீட்டாவாக வருமா? விளங்கிச்சோ? இந்த ஆல்பா பிளஸ் பீட்டான்றது பை பை 2 ஆக இருந்தால் இவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட இந்த கோணம் தான் பை பை 2ன்றது விளங்குதா இல்லையா? Right. இவங்க ரெண்டு பேரும் பை பை 2 ஆக இருந்தால் Z1 மட்டு சமன் Z2 மட்டும் நிறுவட்டம். இதுக்கு மேல கவனமா யோசிங்க. Z1 மட்டு சமன் Z2 மட்டும் நிறுவட்டம். இல்ல கொஞ்சம் யோசிக்கிறீங்க இல்ல? இதெல்லாம் படிக்கிறது நல்லா இருக்கு. மேக்ஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கு. பியூர்ல படிச்ச தேற்றங்கள் கொஞ்சம் யோசி. லேசான பாடம் தான். OQ2 இணைகரம் தானே? யார் அரைவட்ட கோணம்? அரைவட்ட கோணம் வரும். தரவாது. அது தர வேணாம். இவரிலிருந்து இவருக்கு பிரிச்சு வார பெருமானம் பை பை 2ன்றது தரவு. ரெண்டாவது கேள்வி பாருங்க. ஆரைகள் சமன் எடுக்கலாம். ரைட். அதை வச்சு நிறுவலாம். இப்ப இவங்க 2 ஆக இருந்தால் பாருங்க. நாங்க வந்து Z1 Z2 மாறி மார்க் பண்ணனால இப்படி வந்திருக்கு. உங்களுக்கு மைனஸ் 5 பட்டன் வந்திருக்கு. பிரச்சனை இல்லை. மட்டு போட்டு எடுங்க. இங்க மைனஸ் இங்க பிளஸ். உண்மையில θ1 பெருசா வந்திருக்கு. அப்ப θ1 மைனஸ் θ2 பிளஸ் பெருமானம் வரும். இப்ப பாருங்க என்ன செய்யலாம்? தெரியும் தரவு. ஆகவே Z1 மட்டும் Z2 மட்டும் சமண்டு காட்ட சொல்லிருக்கு. அப்ப இவர் 90 பாகை, அதே நேரம் இவருட நீளம் எவ்வளவு? இவர் Z2 மட்டும், இவரும் Z2 மட்டும் தான். இந்த நீளம் எவ்வளவு? Z2 மட்டும், இவரும் Z2 மட்டும் தான். இப்ப கவனமா பாருங்க. அப்ப P3Q2 நடுப்புள்ளி தான் P1. இங்க இருந்து இந்த இடத்துல 90 பாகை வரணுமா இருந்தால் நான் இவரை மையமாக கொண்டு P1 P3 ஆரையா கொண்டு வர வட்டம் கட்டாயம் ஓக்கூடாக போயிருக்குமா இல்ல? அரை வட்ட கோணம் செங்கோணம் வரும். ரைட். ஆகவே இந்த கோணம் செங்கோணம் வரணுமாக இருந்தால் நாங்க வரைய போற வட்டத்துல பரிதியில காணப்படுற புள்ளி தான் O. ரைட். அப்ப பரிதியில காணப்படுற புள்ளி ஓவாக இருந்தால் நாங்க வரைகிற வட்டத்தின் ஆரைகள் யார் யார்? ஆரைகள் எந்தெந்த நீளங்கள் வந்திருக்கு? OP1 ஒரு ஆரையாக வரும், P1 P3 ஒரு ஆரையாக வரும், P1 Q2 ஒரு ஆரையாக வரும். ரைட். அப்ப இவர் Z மட்டு, OP1ன்றது யார்? Z1 மட்டு. இவர் Z2 மட்டு, இவர் Z1 மட்டு. ரெண்டும் சமனாக வரும். வாக்கியங்கள வசனத்தில் எழுதி காட்டலாம். நிறுவி காட்டலாம். பாருங்க. 5 by 2 ஆக இருந்தால் என்ன சொல்லலாம்? P1 Q2ன்ற நீளமும் P1 P3ன்ற நீளமும் ரெண்டுமே Z2 மட்டுக்கு சமம். இது அமைப்புகள் தான். இது நீங்க நிறுவி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டா எடுக்கணும். ஆகவே OP3ன்றது அரைவட்ட கோணம். ஆகவே OP1 P1 P3 P1 Q2 எல்லாமே வட்ட ஆரைகளாக வரும். OP1 சொல்லப்படுறதான் Z1 மட்டு, P1 P3 சொல்லப்படுறதான் Z2 மட்டு.
இன்னும் கொஞ்சம் கணக்கு நான் ஹோம்ஒர்க் தரேன். இப்போதைக்கு அடுத்த பகுதியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். விளங்கிச்சோ அமைப்பு எடுக்கிற முறை? சற்று சிக்கல் ரெண்டு தெரியுமாக இருந்தால் நான் சொன்ன அந்த 6 வகைக்குள்ளேயும் வரக்கூடிய மிச்ச சிக்கலன்கள் எங்க வரும், அதை வச்சு கொஞ்சம் அமைப்புகளை செய்யற மாதிரி தான் கணக்கு வந்துருக்கு. எழுதி முடிச்சுட்டு தலைப்பு போடுங்க. ஒழுக்குகள். ஒழுக்குகள் எழுதி முடிச்சுட்டு தலைப்பு போடுங்க. ஒழுக்குகள். ஒழுக்குகள். ஒழுக்குகள் நாங்க ஏற்கனவே 2 இடத்துல பார்த்தோம். எங்க பார்த்தோம்? வகையீடு படிக்கிற நேரம் ஒழுக்கு சமன்பாடு பார்த்தோம். அது மாதிரி கோஆர்டினேட் படிக்கிற நேரம் கோஆர்டினேட் படிக்கிற எல்லாமே ஒழுக்கு சமன்பாடு தான். ஒரு நேர்கோடுன்ற நேரம் ஒரு குறித்த நிபந்தனைக்கு அமைவாக மாறக்கூடிய ஒரு புள்ளி. ரைட்? படித்திறன் மாறாமல் வெட்டு துண்டு மாறாமல் ஒரு புள்ளி அசைமாக இருந்தால் அவரோட சமன்பாடு எப்படி வரும்? அது ஒழுக்கு சமன்பாடு. ஒரு வட்டத்தின் சமன்பாடு நிறுவனத்துக்கு நாங்க என்ன செய்வோம்? ஒரு புள்ளி மாறப்போது ஒரு நிலையான புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசையும் புள்ளின்னு ஒழுக்கு. அதை நீங்க ஒரு ஆள் கூற்று தளத்துல வரைஞ்சால் அவருக்கு ஒரு சமன்பாடு எப்படி வரும்? அதான் ஒழுக்கு சமன்பாடு நிறுவன முறை. இப்ப இதே விஷயத்தை நான் ஒரு ஆகன்வாரி படத்துல கொண்டு வரனாக இருந்தேன். கவனமா பாருங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஜட்டுன்னு மாறக்கூடிய சிக்கலின் ஜட்ன்றது ஆகன்வாரி படத்துல எங்கேயும் இருக்கலாம். ஆனா குறித்த நிபந்தனைக்கு அமைய மாற போறது. என்ன நிபந்தனை பாத்தீங்கன்னா ஜட் மட்டு சமன் ஆர்ண்டு வார மாதிரி. ஜட் மட்டு சமன் ஆர்ண்டு வார மாதிரி. ஜட்னு ஒரு சிக்கலின் மாறுமாக இருந்தால் ஜட்டின் பாதை எப்படி வந்திருக்கு? உதாரணத்துக்கு கோஆர்டினேட்ல சொல்றதாக இருந்தால் 0,0 மையமாக கொண்டு 2 அலகு தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு என்னன்னு கேட்டால் என்னவாக வந்திருக்கும்? உற்பத்தியை மையமாக கொண்ட 2 அலகு ஆரையில் ஒரு வட்டம் வருமா இல்லையா? அதே மாதிரி ஒரு ஆகன்வாரி படத்தில் இப்படி ஒரு ஜட் மாறுமாக இருந்தால் இவருடைய ஒழுக்கு என்னவாக வந்திருக்கும்? ரைட்? வட்டமாக வரும். ஏன் ஆறு வந்தாலே வட்டமாக வரும்? ஏன் ஓட்டிருந்தா மாறாத்தூர் எங்க இருந்து மாறாத்தூரத்தில் அசைது? உற்பத்தி ஜட் மட்டும் சொல்லப்படுறது என்னென்றால் ஒரு ஆகன்வாரி படத்துல ஒரு சிக்கலன் இங்கே காணப்படுமாக இருந்தால் உற்பத்திக்கும் இவருக்கும் இடைப்பட்ட தூரம் தான் ஜட் மட்டுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஜட் மட்டும் மாறாமல் 600 பெருமானத்தில் மாறாமல் ஜட் அசைமாக இருந்தால் கட்டாயம் இப்படித்தான் ஒரு வட்டத்தின் வழியே போயிருக்கும் இல்லையா? அப்ப இவருக்கு ஒரு வட்டம் வரும்போது எங்களுக்கு விளங்குது. முறைப்படி நிறுவி இருக்கிறதாக இருந்தால் சில சமன்பாடுகள் நேரடியாக பயன்படுத்த வரும். உதாரணத்துக்கு இவர் சில சமன்பாடுகள் எங்களுக்கு கெஸ் பண்ண கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் செய்யக்கூடிய ஒரு முறைதான் ஜட்டுக்கு பதிலாக ஒரு பிரதியீடு பயன்படுத்தும். ஜட் சமன் எக்ஸ் பிளஸ் ஐ. ஜட் சமன் எக்ஸ் பிளஸ் ஐ ஒரு பிரதியீட்டை பயன்படுத்தினால் இதை தூக்கி இங்கே போட்டுறேன். கவனமா பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஐ மட்டு சமன் ஆர் என்று வரும். இந்த சிக்கல் எண்ணின் மட்டு பெருமானம் சமன்பாடு எப்படி வரும்? எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கத்தின் வர்க்கமூலம் சமன் ஆர் என்று வரும். ரெண்டு பக்கம் வர்க்கப்படுத்தி எடுத்தால் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சமன் ஆர் வர்க்கம். இது ஒரு உற்பத்தியை மையமாக கொண்டு 6 அலகாறு உள்ள வட்டத்தை. அப்ப z மட்டு சமன் ஆர் என்ற சமன்பாடு எதை குறிக்கும்? ஒரு ஆகன்வாரி படத்தில் உற்பத்தியை மையமாக கொண்ட ஆர் அலகு ஆரையுள்ள ஒரு வட்டத்தை குறிக்கும். இதான ஒரு ஒழுக்கு சமன்பாடு ஒழுக்கு பாதையாக வரும். இது நேரடியாக வரைய தெரியணும். ஏன்னா ஸ்ட்ரக்சர் கேள்வி பிரதியீட்டெல்லாம் பயன்படுத்தி அங்கால செஞ்சுட்டு போறதுக்கு டைம் சுருக்கி பார்த்து செய்யறதுக்கெல்லாம் டைம் சடார்ந்து பார்த்த உடனே இதான் ஒழுக்காக வரும் எழுத தெரியும். அப்ப ஜட் மட்டுன்றது உற்பத்திக்கும் ஒரு சிக்கலனுக்கும் இடைப்பட்ட தூரம்.
இந்த வட்டத்தின் மீது காணப்படுற எந்த புள்ளி எடுத்தாலும் அங்கிருந்து உற்பத்திக்கான தூரம் எவ்வளவு தான் இருந்திருக்கு? 6 தான் இருந்திருக்கு. அது நிபந்தனை சரியாக வரும். சரிதானே? முதலாவது ஒரு கேள்வி கவனம் இது. இது சமன்பாடு எழுதி காட்டி அங்கால நிறுவிய இடத்திற்கு மார்க்ஸ் இல்லை. டைரக்டா ஆன்சர் போட தெரியும். டைம் வேஸ்ட் பண்ற வேலையில பார்க்க கூடாது. Z மட்டு சமன் ஆறுன்னு சொல்லப்பட்டிருந்தால் யோசிச்சு பார்க்கணும். Z மட்டும்டா யார்? வந்து தூரம். உற்பத்திக்கும் சிக்கலனுக்கும் இடைப்பட்ட தூரம். அந்த தூரம் மாறாமல் இருக்கணும். ஆறுன்ற பெருமானம் மாறாமல் இருக்கு. அப்ப என்ன வரும்? வட்டம் வரும். நீங்க கெஸ் பண்ணி வரைய பழகணும். வட்டாரி எல்லாம் கொண்டு வாங்க. நிறைய படம் வரையப்புறம் பாஸ் பேப்பர் செய்வோம். வட்டாரி ரூலர். படங்கள் அழகா இருந்தால் யோசிக்க லேசா இருக்கு. இப்ப நீங்களே சொல்லுங்க. ஒரு நோட் மாதிரி கேட்கிறேன். மட்டு சிறிது அல்லது சமனா? இதுக்கு எப்படி வந்திருக்கு? சமன்பாடு வந்தால் பாதை வரும். Z மட்டு. சமன்பாடு வந்தால் பாதை வரும். சமநிலை வந்தா என்ன வரும்? இப்ப எக்ஸ் ஆக y சமன் ஒன்றுன்னு சொல்லப்பட்டால் ஒரு நேர்கோடு வரும். எக்ஸ் சய ஒன்று பெரிது yன்னு சொன்னா என்ன வரும்? கிராஃப் எப்படி வந்திருக்கு? ஒரு பிரதேசம் வருமா இல்லையா? உதாரணத்துக்கு y சமன் எக்ஸ் ஆகணும்னு வச்சுக்கோ. அப்ப இவரோட கிராஃப் இப்படி வந்திருக்கு. இதுவே y பெரிது அல்லது சமன் எக்ஸ் ஆக உண்டு எக்ஸுக்கு நீங்க போடுற பெருமானத்துக்கு yக்கு வர பெருமானம் இதை விட பெருசா வந்திருக்கு. அப்ப இந்த கோட்டுக்கு மேலுள்ள பிரதேசம் எல்லாமே வருமா இல்லையா? இப்ப சமநிலைகள் வார நேரம் பிரதேசம் வரும். சமன்பாடு வார நேரம் கோடுகள் வரும். கோடுகள் வளைகள் வரும். ரைட்? அப்ப இங்க என்ன வந்திருக்க போகுது? Z மட்டு சிறிது ஆறுன்னு சொல்லப்பட்டா என்ன வந்திருக்கு? ஒரு பிரதேசம் வரும். எந்த பிரதேசம் வரும்? வட்டத்துக்கு உள்ளுக்குள்ள பிரதேசம் வரும். என்ன வரும்? இந்த வட்டத்துக்கு மேக்சிமம் பெருமானம் மாறுதான். அப்ப இந்த வட்டத்துக்கு உள்ளுக்கு காணப்படுற எந்த ஒரு புள்ளியிலையும் இந்த சிக்கலனுக்கும் உற்பத்திக்குமான தூரம் ஆறை விட சின்னதா தானே வரப்போகுது. அப்ப Z மட்டு சிறிது அல்லது சமன் ஆறுன்னு சொல்ற நேரம் அந்த படம் இப்படித்தான் வந்திருக்கு. இந்த பிரதேசம் எல்லாமே Z நீங்க எங்க தெரிவு செஞ்சாலும் உங்களுக்கு வர Z மட்டு சிறிது அல்லது சமன் ஆறாக வந்திருக்கு. இங்க சமன் இல்லாட்டி என்ன வந்திருக்கு? இவரோட மேக்சிமம் கண்டிஷன் ஆர். ஆருக்கு சமனாகவும் இருக்கலாம். ரைட்? இப்ப அங்க சமன் அடையாளம் இல்லாட்டி பருதியில பருதியை நீங்க புள்ளிக்கோட்டுல காட்டுறீங்க. இந்த மாதிரி வந்திருக்கு. ரைட்? ஃபர்ஸ்டா இதை வரைங்க. ரெண்டாவது படத்துல சிறிதை மட்டும் வரைஞ்சு காட்டு. சிறிது அல்லது சமண்டு வந்தால் முழுக்கோடு வரும். சிறிது மட்டும் வந்திருந்தால் புள்ளிக்கோடு வரும். அந்த ஆறுன்ற எல்லை நிபந்தனை வராதுன்னு அர்த்தம். ஆறுக்கு சமனாக வராதுன்னு அர்த்தம்.
ஆர் சிறிதுக்கு நீங்க வரைஞ்சு கொள்ளலாம். ஏன்னா வட்டம் இப்படி வந்துருக்கு, புள்ளிக்கோட்டில் காட்டணும், அவ்வளவுதான். அறுதி புள்ளிக்கோட்டில் வரும். புள்ளிக்கோடு தானே, இல்லாட்டி எல்லாத்தையும் நீட்டி விட்டுறாலும் நீட்டிடக்கூடாது, கட்டாயம் புள்ளிக்கோட்டெல்லாம் போடணும், இல்லாட்டி மார்க்ஸ் இல்லை. Z மட்டும் பெரிதாருன்னா எப்படி வந்திருக்கு? வட்டத்துக்கு வெளியுள்ள பிரதேசம் வந்திருக்கு. அப்ப ரெண்டுக்கும் நீங்க இடம் வச்சுக்கோங்க, வீட்டு போய் வரைஞ்சுக்கோங்க. Z மட்டும் பெரிது அல்லது சமனா இருந்தால் வட்டத்தை புள்ளிக்கோட்டில் வரைஞ்சிருக்கணும், அதுக்கு வெளியுள்ள பிரதேசம் எல்லாமே வரும். பெரிது ஆர்னு சொல்லப்பட்டால் புள்ளிக்கோட்டில் வரைஞ்சிட்டு அதுக்கு வெளியுள்ள பிரதேசம் எல்லாம் வரும். ரெண்டுக்கும் இடம் வச்சுக்கோங்க. இப்ப வரைய தேவையில்ல, நாங்க அடுத்து ஒழுக்க பார்ப்போம். இவர் எப்படி வருவார்னு இருக்க வரைய தேவையில்ல, சும்மா பொதுவா சொல்லுங்க. எப்படி பெரிதாரு கேபிட்டல் ஆர்ன்றது ஏதோ ஒரு நம்பர், சிம்பிளா இருந்தது அதை விட சின்ன ஒரு நம்பர், எப்படி வரும்? எத்தனை வட்டங்கள் வரும்? எத்தனை? 2 வட்டங்கள் வரும். ஒவ்வொன்றா பாருங்க. முதல்ல Z மட்டுன்றது சிறிது ஆறாக வரணும், கேபிட்டல் ஆறாக வரணும், சமனாகவும் வரலாம். இப்போ முதல்ல ஒரு கேபிட்டல் ஆர் ஆரையுள்ள வட்டம் கொண்டு வரைவோம். இதுக்குள்ளுக்குள்ள எல்லா பிரதேசமும் வரலாம். இந்த நிபந்தனைக்கு, இந்த நிபந்தனைக்கு எப்படி வந்திருக்கேன்? சிம்பிள் ஆரை விட பெருசா வந்திருக்கேன், அப்படிதானே? அப்ப சிம்பிள் ஆர்ன்றது புள்ளிக்கோட்டில் காட்டியிருக்கேன், இங்க சமன் இல்லை. அப்ப சிம்பிள் ஆர் ஆரை உள்ள ஒரு வட்டம் புள்ளிக்கோட்டில் வரும். இதான் உங்களோட மெய் கற்பனை அச்சுகள். எந்த பிரதேசம் வந்திருக்கும்? இப்போ ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த பிரதேசம். ஆகவே இந்த மாதிரி சமநிலைகள் வந்தாலும் கலர் பண்ணி காட்ட தெரியும். அடுத்தது இரண்டாவது ஒழுக்கு. Z0 சமன் X0 பிளஸ் IY0 என்க. இது ஒரு தெரிஞ்ச சிக்கல். Z0 சமன் X0 பிளஸ் IY0 ஒரு தெரிஞ்ச சிக்கல். போட்டிருக்கிறேன், வட்டம் வரும். ஏன் வட்டம் வரும் சொல்லுங்க. இது எப்படி வரும்? இவரோடு ஒரு தெரிஞ்ச சிக்கலன், ஏதோ ஒரு புள்ளி X0, Y0 ஒரு நிலையான புள்ளி. Z மைனஸ் Z0 மட்டு சமன் R வந்திருக்கு. என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? ஆரம்பத்துல சொன்ன மாதிரி யோசிங்க. Z மட்டுக்கு வரையணுமா இருந்தால் Z மட்டு யாருன்னு யோசிச்சேன். Z ஒரு சிக்கல் எண்ணுக்கும் 30க்கும் இடைப்பட்ட தூரம். Z மைனஸ் Z0 மட்டுன்றது யாரு? Z மைனஸ் Z0 மட்டுன்றது நாங்க யாருன்னு படிச்சு, ரெண்டு சிக்கல் எண்களின் வித்தியாசத்தின் பருமன், அதாவது யாரை குறிக்கும்? அந்த வித்தியாசத்தின் பருமன்றதை எதை குறிக்கும்? தூரத்தை குறிக்கும். ரெண்டு கோடுகளுக்கும் இடையே, ரெண்டு சிக்கலனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை குறிக்கும். எப்படி? வர்க்கம் இல்லைன்னா வட்டம் தான் வரும். நான் கேட்கிறேன் ஃபர்ஸ்ட் அந்த Z மைனஸ் Z0 மட்டுன்றது யாரு? Z-க்கும் Z0க்கும் இடைப்பட்ட தூரம் தான் Z மைனஸ் Z0 இல்லையா? அவரோட மட்டு பெருமானமா இல்லையா? அப்ப Z0 ஒரு நிலையான சிக்கலன் காணப்படுது. சரி, அப்ப Z இன்னொரு சிக்கலன் மாற போறார். Z-க்கும் Z0க்கும் இடைப்பட்ட தூரம் மாறிலியாக வரும். அப்ப என்ன மாதிரி ஒழுக்காக வந்திருக்கு? என்ன வகையான வட்டம்? வட்டம்ல ரெண்டு விஷயம் சொல்லணும், மையம் ஆரே சொல்லணும். யார் மையம், யார் ஆறு? Z இல்லை, Z மைனஸ் Z0ல Z0ன்றது நிலையான புள்ளி, Z மாற போகுது. அப்ப Z ஒரு சிக்கலன் காணப்பட போகுது. அந்த Z-க்கும் இவருக்கும் இடைப்பட்ட தூரம் மாறாமல் வரணும்.
Z0 மையமாக கொண்டு ஆறு அலகு ஆரையுள்ள வட்டம் கொண்டு வரும். முறைப்படி நிரூபிப்பார். திரும்பவும் அதே மாதிரி z சமன் x பிளஸ் i ஒரு பிரதியீடு பயன்படுத்துவோம். பயன்படுத்தி இங்கே கொண்டு வந்து போட்டால் பாருங்க x பிளஸ் iy சய x0 சய iy வரும். இவர மட்டு பெருமானம் சமன் 6 வரும். x மைனஸ் x0 சக i y மைனஸ் y0 இவர மட்டு பெருமானம் 6 வருமாக இருந்தால் x மைனஸ் x0 முழுவதின் வர்க்கம் y மைனஸ் y0 முழுவதின் வர்க்கம் சமன் 6 வர்க்கம் வரும். இல்ல தரப்பட்ட சிக்கல் z0 தான். z0 நிலையான புள்ளி அதான் இங்க தரப்பட்டிருக்கு. அப்ப இவர் தான் மாற போறார். அப்ப இவரை மையமா வச்சுக்கொண்டு இவர் மாறிக்கொண்டு வர்றார். இது என்ன வகையான சமன்பாட்டை குறிக்கும்? x0 y0 மையமாக கொண்ட ஆறு அலகாறுள்ள வட்டமாக வரும். நிரூபிப்பாக்காமல் நேரடியாக யோசிச்சு வரைய தெரியாது. உங்களோட வட்டம் இப்படி வந்திருக்கும். z0 சிக்கல் எண்ணை மையமாக கொண்டு r தூரத்தில் அசையும் ஒரு வட்டமாக வரும், ஒரு புள்ளியாக வரும். பாடமாக்க போக வானம், பாடமாக்கினா மறந்துடுவீங்க. இந்த வட்டத்தின் பகுதியில எந்த ஒரு புள்ளி எடுத்து நீங்க z0 இணைச்சு விட்டாலும் வார நீளம் மாறாத்தான் நிபந்தனை திருப்தி செய்யப்படும். z0 சமன் 0 இருந்தால் நாங்க எங்களோட ஆரம்ப கண்டிஷன் வந்து z0 உற்பத்தியாக இருந்தால் z மட்டு சமன் r உற்பத்தியை மையமாக கொண்ட வட்டம் வரும். ஆரம்ப கண்டிஷன் வந்து அடுத்த 4 நோட்டுக்கும் நீங்க இடம் வச்சுக்கோங்க, விஷயத்தை சொல்லிட்டு போ. z மைனஸ் z0 மட்டு சிறிது அல்லது சமன் r எப்படி வரும்? z மைனஸ் z0 மட்டு சிறிது அல்லது சமன் r. வட்டத்துக்கு உள்ளுக்குள்ள பிரதேசம் இது முழுமையான கோடுகளாக வந்திருக்கேன். அதே மாதிரி ரெண்டாவது வட்டம் கொண்டு வரையினா நீங்க மையம் யாரு ஆறு யாருன்னு கட்டாயம் சொல்லுங்க. மையம் z0 ஆக வரும். அதே மாதிரி z மைனஸ் z0 மட்டும் சிறிது ஆறாக இருந்தால் இவர் புள்ளி கோட்ல வந்துடும். நாளுக்கும் இடம் வச்சுக்கோங்க படம் வரைகிறது. z மைனஸ் z0 பெரிது அல்லது சமன் ஆறாக இருந்தால் வட்டத்துக்கு வெளியுள்ள பிரதேசம் இது ஒரு முழுமையான கோட்ல வந்துருக்கு. z மைனஸ் z0 பெரிது ஆறாக இருந்தால் புள்ளிக்கோட்ல வந்து வெளியுள்ள பிரதேசம் எல்லாமே வரும். இது நாளுக்கும் எழுதிக்கோங்க, படம் வரைய இடம் வச்சுக்கோங்க. நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லணும். மூன்றாவது வகையான ஒழுங்கு ரெண்டு தெரிஞ்ச சிக்கலன் காணப்படுது. x1 பிளஸ் iy1 z2ன்றது x2 பிளஸ் iy2 ரெண்டு சிக்கலன். ரெண்டு சிக்கலன் எனக்கு யார் யாருன்னு தெரியும்.
இப்ப z minus z1 மட்டு சமன் z minus z2 மட்டு. இந்த நிபந்தனைக்கு அமைய z மாறுமாக இருந்தால் z இன் ஒழுக்கம் எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க அவசரப்படாம. z1 z2ன்றது ரெண்டு தெரிஞ்ச சிக்கலெண். ஆகன் வரைபடத்துல ரெண்டு நிலையான புள்ளி. ரைட்? z minus z1 மட்டும் z minus z2 மட்டும் சமனாக வர்ற மாதிரி z அசைவமாக இருந்தால் z இன் ஒழுக்கம் எப்படி இருக்கும்? பரிதிகள் ரெண்டும் தொட்டு கொண்டு போற மாதிரி. எப்படி? நேர்கூடாக வருமா இல்லையா? பாருங்க. z1 z2 ரெண்டு பேரும் தெரிஞ்ச ஆக்கள். ரைட்? z1 z2 ரெண்டு பேரும் தெரிஞ்ச ஆக்கள். z minus z1 மட்டுன்றது z2க்கும் z1க்கும் இடைப்பட்ட தூரம் இல்லையா? அதே மாதிரி z minus z2 மட்டுன்றது z2க்கும் z2க்கும் இடைப்பட்ட தூரம். அப்ப அந்த ரெண்டு தூரங்களும் சமனாகிற மாதிரி z அசைனுமாக இருந்தால் என்ன பாதை வழி வந்திருக்கணும்? செங்குத்து சமகூராக்கி வழியா வந்திருக்கு. ரைட்? ஆகவே z1 னையும் z2 வையும் இணைக்கிற கோட்டின் செங்குத்து சமகூராக்கி தான் z இன் பாதையாக இருக்கு. இந்த கோட்டின் மீது எந்த புள்ளி எடுத்தாலும் ரெண்டுக்குமான தூரங்கள் சமனாக வரும். ரைட்? அப்ப இது ஒரு நேர்கோட்டை குறிக்கும். நிறுவி எடுத்து பார்ப்போமே. அதே மாதிரி z சமன் x plus iy எழுதிட்டு போங்க அப்படி. இப்படி வரும். நீங்க டிரெக்டா வரையலாம். நான் ஒழுக்கு கீழே தரப்போற எல்லா சமன்பாடுகளும் டிரெக்டா வரையக்கூடிய சமன்பாடு தான். x வர்க்கம் y வர்க்கம்லாம் கேன்சல் ஆகி போயிடும். சாரி. எல்லாரையும் ஒழுங்குபடுத்தி நீங்க ஒரு ரெண்டு x பொது எடுத்தால் உங்களுக்கு வரப்போற சமன்பாடு இப்படி வரும். x2 minus x1 தர 2x1 சக y2 minus y1 தர 2y சக x1 வர்க்கம் y1 வர்க்கம் சய x2 வர்க்கம் y2 வர்க்கம் சமன் 0 வரும். இது அப்படியே ஒரு மாறிலி, இவரும் மாறிலி, இவரும் மாறிலி. இவர் ax plus by plus c சமன் 0 மாதிரி ஃபார்மேட்டுக்கு வரார்.
ஒரு நேர்கோட்டை குறிக்கும். அந்த நேர்கோடு யாருன்னு பாத்தீங்கன்னா செங்குத்து சமகூராக்கியாக அமையும். டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இங்க வெளியே எக்ஸ் வரும். சும்மா செக் பண்ணி பாருங்க. இந்த நடுப்புள்ளி யாராக இருப்பார்? இவர் எக்ஸ் ஒன் ஒய் ஒன், இவர் எக்ஸ் டூ ஒய் டூ. அப்ப இவர் யார்? எக்ஸ் ஒன். செங்குத்து சமகூராக்கி என்ன சொல்றோம்? செங்குத்தர் சமகூராக்கின்றால் இந்த கோட்டின் மீது இவங்க ரெண்டு பேரும் நடுப்புள்ளி வரணுமா இல்லையா? அப்ப நடுப்புள்ளி யாரு? எக்ஸ் ஒன் சக எக்ஸ் டூ இன்கியூ ரெண்டுன்னு வரும். அப்ப இந்த எக்ஸ் ஒன் சக எக்ஸ் டூ இன்கியூ ரெண்டுனா இங்கே கொண்டு வந்து போடுற நேரம் ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் ஆகி எக்ஸ் டூ வர்க்கம் சாய எக்ஸ் ஒன் வர்க்கம் வரும். அது மாதிரி இங்க என்ன வரும்? ஒய் டூ வர்க்கம் சாய ஒய் ஒன் வர்க்கம் வரும். எல்லாம் இங்கால கேன்சல் ஆகி போயிடும். ஜீரோன்னு வரும். செங்குத்து சமகூராக்கி குறிக்கும். இதுகள் எல்லாம் பாடமாக்க தேவையில்லை. சில சமன்பாடுகள் வரும். கெஸ் பண்ணையெல்லாம் நீங்க சமன்பாடு இப்படி பிரதியிட்டு சுருக்கி தான் எடுக்கணும். என்ன ஒழுக்கு வரும்ன்றது. சில சிக்கலான சமன்பாடுகள். ஆனா இப்ப நான் சொன்ன 3 சமன்பாடுகளும் z மட்டு, z மைனஸ் z நோட் மட்டு, அடுத்து இவர். இது மூன்றுமே நீங்க கெஸ் பண்ணி வரையலாம். பேப்பர்லயுமே நீங்க நேரடியாக வரையலாம். ரைட். சில சமன்பாடு கொஞ்சம் பெரிய சமன்பாடு வரும். இது அப்படி மாறிலி தானே. இவர் மாறிலி, இவரும் மாறிலி, இங்க உள்ள எல்லாருமே மாறிலி. ax பிளஸ் by பிளஸ் cன்ற மாதிரி வரும். கேக்குறீங்களா? ரைட். நான் இதை வச்சு கூட இதை வரைஞ்செடுத்தேன். இப்ப பாருங்க. இவர் எக்ஸ் ஒன் ஒய் ஒன், இவர் எக்ஸ் டூ ஒய். அப்ப இவங்க ரெண்டு பேரும் நடுப்புள்ளி எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ இங்க ரெண்டுன்னு வரும். அப்ப இந்த புள்ளியை கொண்டு நான் இங்க பிரதி ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல். எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் ஒன் வரும். எக்ஸ் டூ வர்க்கம் மைனஸ் எக்ஸ் ஒன் வர்க்கம் வரும். அப்ப இந்த ரெண்டுக்கும் இது ரெண்டும் கேன்சல். அது மாதிரி இங்க ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ இன்கியூ ரெண்டு, ஒய் டூ வர்க்கம் சாய ஒய் ஒன் வரும். ரெண்டும் கேன்சல் ஆகி போயிடும். இப்போ நடுப்புள்ளி கூட போகும். அதே நேரம் இது ரெண்டையும் வச்சு படித்திருந்த பாருங்க, இவரோட படித்திருந்த பாருங்க, ரெண்டையும் பெருக்கினா சாய ஒன்று வரும். செங்குத்து இரு சமகூராக்கியாக வரும். கஷ்டமான கணக்குகளை இப்படி நீங்க சுருக்கியும் எடுக்கலாம்ன்ற ஒரு முறை தான் சொல்லித்தார். பிரதியிட்ட பயன்படுத்தி ஜட்டுக்கு ஒரு பிரதியிட்ட பயன்படுத்தி தேவைப்பட்டா சுருக்கி எடுக்கலாம். சிக்கலான கணக்குகளும் வரும். நேரடியாக கெஸ் பண்ண இயலாத கணக்கு. எத்தனாவது நம்பர் உதவியா? ஒழுக்கு சமன்பாடு. ஆக் z சமன் ஆல்பா. இது எப்படி வரும்? ஆக் z சமன் ஆல்பா. இப்ப z ஒரு சிக்கலன் தெரிவு செய்ய போறீங்க. அந்த சிக்கலன்ல ஆர்குமெண்ட் zன்றது எப்பயுமே ஆல்பா கோணம் வரும். ஆர்குமெண்ட் zன்றது யாரு? இந்த கோணம். zன்ற z-ஐ உற்பத்தியை இணைக்கிற கோடு x அச்சுடன் அமைக்கிற கோணம். அப்ப அந்த கோணம் அல்பாவா வார மாதிரி z மாறுமாக இருந்தால் அது என்ன வகையான ஒழுக்காக வரும்? ஒரு அல்பா கோணத்தில் போற நேர்கோடு வருமா இல்லையா? எங்க இருந்து கோடு ஆரம்பிக்கும்? உற்பத்தியிலிருந்து ஆரம்பிக்கும். ரைட். அப்ப ஆக் z சமன் அல்பாண்டு வருமாக இருந்தால் நிறுவையும் எடுப்போம். உங்களுக்கு வரப்போற சமன்பாடு z ஒரு சிக்கலன் காணப்படுது. அவரை உற்பத்தியும் இணைக்கிற கோடு அல்பா கோணத்தில் வரும். ரைட். ஆகவே உங்களோட zன்ற பாஸை இங்கால போட்டா எப்படி வந்திருக்கு? மைனஸ் ஃபைவ் மைனஸ் அல்பா தானே வரும். அப்ப இங்க இருந்து மேல மட்டும் தான் வரப்போகுது. அப்ப இங்கான பக்கம் அப்படியே போய்கொண்டிருக்கேன்னு அர்த்தம். அதான் ஒரு அம்புக்குள்ள காட்டிருக்கு. முழு படமும் சரியானு பாருங்க. ஒரு இடத்துல ஒரு பிழை ஒன்று இருக்கு. இந்த கோட்டின் மீது எந்த புள்ளி எடுத்தாலும் ஆர்குமெண்ட் z எவ்வளவு வரும்? அல்பா வரும். கட்டாயம் வரும். ஒரு இடத்துல வராது. உற்பத்தியில வராது. நீங்க இந்த இடத்துல எடுத்திருந்தால் இந்த இடத்துல zன்றது யாரு? பூஜ்ஜியமா இல்லையா? அப்படியா? இந்த உற்பத்தியில எடுக்கிற நேரம் இந்த கோட்டின் வழியை உற்பத்தியில ஆரம்பிச்சு இந்த கோட்டின் வழியை எங்கேயும் சற்று இருக்கலாம். ஆனா உற்பத்தியில சற்று இருந்திருந்தால் உற்பத்தியில காணப்படுற சட் யாரு? 0,0 0,0 இங்க போட்டா என்ன நடக்கும்? வரையறுக்கப்படாத பெருமானம் வரும். ஆகவே இந்த பெருமானத்தை நீங்க வட்டம் போட்டு இல்லாமக்கி காட்டணும்.
அது எங்க ஆரம்பிக்குதோ அதுக்கு நீங்க கட்டாயம் வட்டம் போடும். இவரை பூஜ்ஜியமாக்கக்கூடிய ஜட்டின் பெருமானத்தை நீங்க இல்லாமக்கி கொடுக்கணும். ரைட்? இல்லாட்டி மார்க்ஸ் இல்லை. சார் எப்படி? ஓ, இந்த வட்டம் போட்டா இந்த புள்ளி தவிர மத்த எல்லா புள்ளிகளும் இருக்கும். நிறுவியும் பார்ப்போம் எப்படி வருது. சமன் x plus iy. ஆகவே ஆக் z சமன் வரையறுத்திருக்கிறோம் tan இன்வர்ஸ் y இன் கீழ் x என்ற மாதிரி. இந்த tan இன்வர்ஸ் y இன் கீழ் x சமன் ஆல்பா வரணுமாக இருந்தால் y இன் கீழ் x சமன் tan ஆல்பா வரும். ஆல்பா ஒரு மாறிலி தானே, இப்ப tan ஆல்பா ஒரு மாறிலி, y சமன் x into tan ஆல்பா வரும். y சமன் m into x என்ற மாதிரி ஃபார்மேட் உற்பத்திக்குறான நேர்கோடாக வரும். எப்ப வராது, x, y 0 ஆகிற நேரம் வராது. நிறுவையும் எடுக்க தெரியணும். கோட்டு கீழே நீட்டுறது பிளன்றது விளங்குதா இல்லையா? கீழே நீட்டி இருந்தால் இங்க ஒரு சிக்கல் எடுக்கிற நேரம் மறை பை மைனஸ் அல்பா தான் வந்து வீசல் நிபந்தனை மாறும். வந்திருப்பார் கடைசி ஒழுக்கு நேரடியாக பயன்படுத்த தெரிய வேண்டிய கடைசி ஒழுக்கு z minus z naught சமன் ஆர்குமெண்ட் z minus z naught சமன் ஆல்பான்னு வந்திருக்கு. இது எப்படி வரும்? இவரை கெஸ் பண்ண ஏழாண்டிய வச்சுக்கோமே. இவருக்கு ஒரு சமன்பாடு நிறுவி பார்ப்போம். z நான் x plus i வாங்கி வச்சா z minus z naught சொல்லப்படுறது x minus x naught plus i தர y minus y naught வரும். எப்படி? உற்பத்திக்கு வராது. உற்பத்திக்கான சம்பந்தம் இல்லை. ஏன் உற்பத்திக்கான சம்பந்தம் வராது? உற்பத்திக்கும் இந்த ஒழுக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ரைட்? அப்ப இவருக்கு நீங்க z minus z naught இப்படி தானே வரும். ஆகவே ஆர்குமெண்ட் z minus z naught என்ன வரும்? அங்க tan இன்வர்ஸ் y minus y naught இன் கீழ் x minus x naught வரும். சமன் ஆல்பா தான் நிபந்தனை. அப்ப இந்த tan இன்வர்ஸ் அங்கால போயிட்டு tan ஆக மாறும். ஆல்பா ஒரு மாறிலியாக இருந்தால் tan ஆல்பான்றது எப்படி வரும்? ஒரு மாறிலியாக வந்திருக்கு. ஆகவே அதை நான் m எடுத்தால் y minus y naught இன் கீழ் x minus x naught சமன் tan ஆல்பாண்டு வரும். இந்த tan ஆல்பான ஒரு மாறிலியாக கருதலாம். இது எங்க பார்த்த ஒரு சமன்பாடு மாதிரி இருக்கு. யார் யாரு? நேர்கோடு சமன்பாடு. எப்படிப்பட்ட நேர்கோடு? இது நாங்க நேரடியாக நேர்கோடு சமன்பாடு இருக்கிற முறைகள்ல பார்த்த ஒரு சமன்பாடு. யா x நாட் கமா y நாட்ன்ற புள்ளிக்கூடாக போற படித்திறன் m ஐ கொண்ட நேர்கோடு. ஏன்னா y மைனஸ் y நாட் இன் கீழ் x மைனஸ் x நாட் சமன் m. ரைட்? x நாட் கமா y நாட்ன்ற புள்ளிக்கூடாக போற படித்திறன் m ஐ கொண்ட சமன்பாடு. அந்த mன்றது ஒரு tan ஆல்பாவா இருக்கு. ஆகவே z மைனஸ் z நாட் ஆர்குமெண்ட் சமன் ஆல்பான்னு சொன்னால் உங்களோட படம் எப்படி வரும்? z நோட்ல ஆரம்பிச்சு z நோட்ல ஆரம்பிச்சு கிடையுடன் அல்பா கோணத்தில் போற கோடாக இருந்திருக்கு. அப்ப இந்த கோட்டின் மீது எந்த புள்ளி எடுத்தாலும் x, y இவர் x நாட் y நாட் படித்திறன் பெருமானம் எப்படி வந்திருக்கு? போது y minus y நாட் இன் கீழ் x minus x நாட் சமன் m வரும். ரைட்? அப்ப ஆர்குமெண்ட் z minus z நாட் சமன் ஆல்பா என்றால் z நாட்டில் ஆரம்பிச்சு அல்பா கோணத்தில் போற கோடாக இருக்கும். ஒரு இடம் வராது. யார் வர மாட்டார்? z நாட் வராது. ஏன்னா z பதிலா z நாட் போட்டா என்ன வரும்? ஆர்குமெண்ட் இருக்கும் நிச்சயமா. அப்ப இந்த புள்ளி தவிர அங்கால வர புள்ளிகள் எல்லாமே
நான் சொன்ன எல்லா ஒழுக்குகளும் ஒரு நேரடியாக எக்ஸாம்ல பயன்படுத்தக்கூடிய ஒழுக்குகள், கெஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒழுக்குகள் தான். இதுக்கு மேலதிகமாக கெஸ் பண்ண கஷ்டமான சமன்பாடுகள் வருமா இருந்தால் ஜட்டுக்கு பதிலாக பிரதியீடு வைங்க, சுருக்கி பாருங்க என்ன சமன்பாடு வரும், ஒழுக்கு சமன்பாடு எப்படி வரும், அதை வச்சுக்கொண்டு நீங்க முடிவு எடுக்கலாம். இது ஒரு வட்டமாக வருமா, நேர்கோடாக வருமா, வேற எதுவும் வளைகள் வருமா. வீட்டுல இதை மட்டும் எழுதிக்குவோம், கணக்குகள் நாங்க அடுத்த கிளாஸ் செய்வோம். இதுக்கு வந்து கவனமா பார்த்துட்டு வாங்க, கணக்குகள் அடுத்த கிளாஸ் செய்வோம். இப்படி வரும். ஆர்கியூமெண்ட் Z பெரிது அல்லது சமன் ஆல்பா சிறிது பீட்டா, என்ன மாதிரி வரும். யார் நூலுக்கு கேட்கிறாங்களோ அவரை வச்சு யோசிக்கணும். Z மட்டுன்னு கேட்டால் Z மட்டும் யாருன்னு யோசிக்கணும். ஆர்கியூமெண்ட் Z கேட்டால் ஆர்கியூமெண்ட் Z யாருன்னு யோசிக்கணும். அல்பாவை விட கூடின கோணம் அடுத்து பீட்டாவை விட குறைந்த கோணமாக இருந்தால் உங்களுக்கு இப்படி ஒரு பிரதேசம் வரும்ன்றது விளங்குதா. ஆர்கியூமெண்ட் Z சமன் அல்பாவாகிற மாதிரி இப்படி வந்திருக்கும், இந்த மாதிரி போயிருக்கும். ஆர்குமெண்ட் Z பீட்டாவாகிற மாதிரி இப்படி போயிருக்கும், பீட்டாக்கு சமன் இல்லை, இவர் அல்பா, அப்படி பிரச்சனை இல்லை. உதாரண கணக்கு ஒன்று தான், ஏதோ ஒரு உதாரண கணக்கு. சில நேரம் இது மைனஸ் வந்து பிளஸ் வந்திருக்கு, ஏதோ ஒரு உதாரண கணக்கு. எந்த பிரதேசம் வந்திருக்கும் இப்போ, அல்பாவோட பெருது பீட்டாவோட சிறிது, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பிரதேசம், இதுதான் மொத்த பிரதேசம். இதே மாதிரி ஆர்குமெண்ட் Z மைனஸ் Z நோட்னு சொல்லியிருந்தாலும் Z நோட்ல ஆரம்பிச்சு ஒரு பிரதேசம் கொண்டு வரும். சரி, நீங்க பாஸ் பேப்பர்ல 2003ஆம் ஆண்டு கேள்வியை ட்ரை பண்ணி பாருங்க, கவனமா செய்யுங்க. தீட்டா கூட வீச்சு தந்திருக்கிறான், தீட்டாவோட வீச்சு கொஞ்சம் வித்தியாசமான வீச்சாக இருக்கு, கவனமா செய்யுங்க. 2003ஆம் ஆண்டு கேள்வி, பாஸ் பேப்பர் கேள்வியில 3வது கேள்வி செய்யலாம். ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கேள்வியும் செய்யும், 6வது கேள்வி அதுவும் செய்யலாம். 2006ஆம் ஆண்டு அவர் என்ன செஞ்சுட்டு வாங்க.